இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் array of pointers. Set of memory locations கலெக்ட் பண்ணி அதை ஒரு அரேல கொண்டு நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அதுதான் array of pointers. இதை பத்தி தான் இந்த tutorialல டீடைல்டா பார்க்க போறோம். An array of pointers is a collection of addresses. Set of addresses கலெக்ட் பண்ணி ஒரு அரேல எழுதுறோம் அப்படின்னா அதுதான் array of pointer. அந்த அரேயே ஒரு pointer அரேயா இருக்கணும். The addresses in an array of pointers could be ஒரு array of pointersல இருக்கிற அந்த set of addresses isolated variables ஓட address இருக்கலாம். அப்ப separate variables இருக்குன்னா அந்த variables ஓட address கலெக்ட் பண்ணி ஒரு அரேல கொண்டு ஸ்டோர் பண்ணலாம். இல்ல ஒரு அரேயோட எலிமெண்ட்ஸ் கண்டினியூஸா இருக்கும். அந்த கண்டினியூஸ் மெமரி லொகேஷன்ஸ் அதை ஆக்சஸ் பண்ணி அந்த அட்ரஸ் எடுத்துட்டு போய் இன்னொரு அரேலையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் array of pointers. பட் இங்க ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா all the pointers in an array must be of the same type. ஒரு அரே இருக்கு, அந்த அரேல நம்ம செட் ஆஃப் அட்ரஸஸ் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அதுல யூஸ் பண்ணிருக்கிற எல்லா பாயிண்டருமே சேம் டேட்டா டைப்பா இருக்கணும். எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா நான் 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி அதுல 10, 20, 30 அப்படிங்கிற வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதான் ஏபிசி மூணுமே நான் இப்ப இன்டீஜர் டைப்ல எடுத்திருக்கேன். ஸோ அப்போ ஒரே லைன்ல கமா கொடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 3 அட்ரஸையும் நான் ரெஃபர் பண்றேன். அதுக்கு ஆம்பர்சன் சிம்பல் அட்ரஸ் ஆஃப் ஏ, கமா அட்ரஸ் ஆஃப் பி, கமா அட்ரஸ் ஆஃப் சி. ஸோ 3 அட்ரஸை நான் இப்போ ரெஃபர் பண்ணியிருக்கேன். மூணுமே இன்டீஜர் டேட்டா டைப் தான். இந்த 3 வேல்யூஸையும் நான் இப்போ ஒரு அரேல கொண்டு போய் ஸ்டோர் பண்றேன். அதோட நேம் நான் இப்போ அரே அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு சைஸ்ல 3 கொடுத்துருக்கேன். அப்ப அந்த அரே ஆஃப் 3ல நான் 3 அட்ரஸை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அட்ரஸ் ஆஃப் ஏ, கமா அட்ரஸ் ஆஃப் பி, கமா அட்ரஸ் ஆஃப் சி. நான் கர்லி பிரேசிஸ்க்குள்ள இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அரே ஆஃப் 0ங்கிற பொசிஷன்ல அட்ரஸ் ஆஃப் ஏ ஸ்டோர் ஆயிருக்கும். அரே ஆஃப் 1ங்கிற பொசிஷன்ல அட்ரஸ் ஆஃப் பி ஸ்டோர் ஆயிருக்கும். அரே ஆஃப் 2ங்கிற பொசிஷன்ல அட்ரஸ் ஆஃப் சி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ 3 டிஃப்ரெண்ட் அட்ரஸ் எடுத்து ஒரு அரேல கொண்டு போய் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த அரே வந்து ஒரு பாயிண்டர் அரேயா இருக்கணும். ஸோ அதை டிக்ளேர் பண்ற இடத்துல நேம்க்கு முன்னாடி ஸ்டார் சிம்பிள் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அப்போ இன்டீஜர்ல ஸ்டார்னு கொடுத்து அரேன்னு கொடுத்துருக்கேன்னா அது ஒரு அரே ஆஃப் பாயிண்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ சேம் டேட்டா டைப்ல இருக்கிற பாயிண்டர்ஸ் எடுத்து இந்த அரேல கொண்டு போய் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். தட் இஸ் அரே ஆஃப் பாயிண்டர்ஸ். இப்போ நான் அந்த வேல்யூஸை டிஸ்பிளே பண்றேன். பாத்தீங்கன்னா நான் 3 தடவை %d கொடுத்துருக்கேன். ஏன்னா டைப் வந்து இன்டீஜர். தென் ஏபிசியை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஏபிசில இருந்து அந்த வேல்யூஸ் வந்து இப்போ பிரிண்ட் ஆகும் 10, 20, 30 அப்படின்னு. தென் இங்க பாத்தீங்கன்னா நான் அந்த அரேய பிரிண்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 2 இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி அந்த 3 பொசிஷனையும் நான் இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த அரேயே ஒரு பாயிண்டர் அரேங்கிறதுனால நான் இப்போ இந்த நேம்க்கு முன்னாடி ஸ்டார் சிம்பிள் கொடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்டார் கொடுத்துட்டு அரே ஆஃப் 0, ஸ்டார் கொடுத்துட்டு அரே ஆஃப் 1, ஸ்டார் கொடுத்துட்டு அரே ஆஃப் 2. எப்ப நம்ம ஸ்டார்ங்கிற அந்த சிம்பிள் கொடுத்து பிரிண்ட் பண்றோமோ அந்த பாயிண்டர் வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அதுல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கிற ஒரிஜினல் வேல்யூ வந்து நமக்கு இப்போ பிரிண்ட் ஆகும். அப்போ நான் பாயிண்டர் கொடுத்து அந்த அரேயை பிரிண்ட் பண்ணதுனால எனக்கு இப்போ அந்த லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூஸ் தான் பிரிண்ட் ஆகும் 10, 20, 30 அப்படின்னு. இதுதான் அரே ஆஃப் பாயிண்டர்ஸ். இதுல ஸ்டாரை எடுத்துட்டு வெறும் அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 1 கொடுத்தோம் அப்படின்னா ஏபிசியோட அட்ரஸ் என்னதோ அந்த அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ பாயிண்டரை பொறுத்த வரைக்கும் அட்ரஸை பிரிண்ட் பண்ணணும்னா பாயிண்டர் வேரியபிளை டைரக்டா கொடுத்துடணும். இல்ல ஒரிஜினல் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும்னா அந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டார் சிம்பிள் கொடுத்து பிரிண்ட் பண்ணோம்னா அந்த அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூவே டைரக்டா நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இங்க ஏபிசின்னு 3 இன்டீஜர் வேரியபிள் இருக்கு. அதுல 10, 20, 30ங்கிற வேல்யூஸை நான் அசைன் பண்ணியிருக்கேன். அதோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா 4000, 4400, 5400ன்னு ரேண்டமா எடுத்திருக்கேன். இந்த 3 அட்ரஸையும் எடுத்து நான் இப்போ ஒரு அரேல கொண்டு போய் அசைன் பண்றேன். அந்த அரேயோட நேமே அரே தான். ஸோ அரே ஆஃப் 0ல ஏயோட அட்ரஸ் இருக்கு 4000. தென் அரே ஆஃப் 1ல பியோட அட்ரஸ் இருக்கு 4400. அரே ஆஃப் 2ல சியோட அட்ரஸ் இருக்கு 5400. இப்போ 3 அட்ரஸ் எடுத்து ஒரு அரே வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுதான் அரே ஆஃப் பாயிண்டர்ஸ். பட் எல்லா அட்ரஸுமே சேம் டைப்பா தான் இருக்கணும். இன்டீஜர்னா ஏபிசி மூணுமே இன்டீஜர் டைப்பா தான் இருக்கணும். இதுதான் ஒரு கண்டிஷன்.